இன்னைக்கு நம்மளோட சேனல்ல பேபி வெயிட்டை கூட்டக்கூடிய உளுத்தங்கஞ்சியை 8 மாதத்துக்கு மேலே இருக்க குழந்தைக்கு எப்படி செய்யணுங்கிறதையும் எப்படி கொடுக்கணுங்கிறதையும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதை எப்படி கொடுக்கணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற பேபி ஃபுட் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். உளுத்தங்கஞ்சி செய்கிறதுக்கு நான் 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். இதுவே உங்கள் குழந்தைக்கு 8 மாதம் ஆச்சுன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு கொடுத்தாவே போதும். ரொம்ப அதிகமாக கொடுக்கக்கூடாது. 10 மாதம் ஆச்சுன்னா நீங்கள் 1.5 ஸ்பூன் அளவுக்கு 1/2 ஸ்பூன் அதிகப்படுத்திக்கோங்க. 1 வயசுக்கு மேலே ஆச்சுன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு கொடுக்கலாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ இதை 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. நான் ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றினீங்கன்னா மிக்ஸியில் நல்லா அரைப்படும். இப்போ இதை மிக்ஸியில் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி நைஸாக திப்பி இல்லாமல் அரைச்சிக்கோங்க. இதுவே உளுத்தம்பருப்பை வறுத்து பவுடர் பண்ணிங்கன்னா நல்லா சளிச்சிக்கோங்க. சளிச்சிட்டு 1/2 ஸ்பூன் போட்டு செஞ்சு கொடுங்க. குழந்தைக்கு ஈஸியாக இருக்கும் அப்படி செஞ்சிங்கன்னா. அரைச்சிட்டு வந்த உளுத்த மாவு வேகிறதுக்கு 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிட்டேன். நீங்கள் 180 ml தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இதை ஸ்பூன் வச்சு அடி பிடிக்காமல் கலக்கி விட்டுட்டே இருங்க. உளுத்த மாவு வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வேக வைங்க. உங்களுக்கு இதுவே அரைக்க ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருக்கேன். உளுத்தம்பருப்பை வறுத்து அரைச்சி நல்லா பவுடர் பண்ணி வச்சுட்டு 1/2 ஸ்பூனாக போட்டு கூட குழந்தைக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொடுக்கலாம். 1 ஸ்பூன் ஊற வச்சு போட்டிங்கன்னா மிக்சியில் அரைப்படாது. அதனால் பவுடர் பண்ணி வச்சுட்டு கூட 2 நாளைக்கு ஒரு டைம் 1/2 ஸ்பூனாக போட்டு குழந்தைக்கு செஞ்சு கொடுக்கலாம். பவுடர் வச்சு செய்கிற லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்துக்கோங்க. இது 2ல் எது உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்குமோ அந்த மாதிரி உங்கள் குழந்தைக்கு செஞ்சு கொடுங்க. இது 2மே நல்லது தான். இப்போ இதில் 1/4 டம்ளர் பால் ஊற்றிக்கோங்க. பாலில் கால்சியம் சத்து இருக்குது. அதனால் இந்த மாதிரி கூழ் செய்யும் போது கொஞ்சமாக பால் ஊற்றி செஞ்சு கொடுங்க குழந்தைக்கு. இந்த உளுத்தங்கஞ்சியை நீங்கள் 8 மாதத்துலேருந்து குழந்தைக்கு கொடுக்கலாம். உங்கள் குழந்தை நார்மல் வெயிட்டில் இருந்தால் வீக்லி 1 டைம்ஸ் கொடுங்க. ரொம்ப ஒல்லியாக இருக்காங்க அப்படின்னா 2 நாளைக்கு ஒரு டைம் கொடுங்க. உளுத்தம் பருப்பை நீங்கள் வாரம் 1 நாளைக்காவது குழந்தைக்கு கொடுங்க. இது கொடுக்கறதுனால குழந்தையோட போன்ஸ்லாம் ஸ்ட்ராங்காகும், வெயிட்டும் இன்க்ரீஸ் ஆவாங்க. ஃப்யூச்சரில் அவங்க ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. லாஸ்ட்டாக கொஞ்சமாக நாட்டு வெல்லம் ஆட் பண்ணி கலக்கி விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இதை பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி மிதமான சூட்டில் இருக்கும் போது குழந்தைக்கு கொடுங்க. ரொம்ப சூடு ஆறிட்டாலும் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. இந்த உளுத்தங்கஞ்சை 8 மாதத்துலேருந்து குழந்தைக்கு காலையில் கொடுங்க. நைட் டைமில் ஹெவியான ஃபுட் கொடுக்க வேண்டாம். நைட் டைமில் தாய்ப்பால் கொடுங்க. அப்புறம் மாட்டுப்பால் கூட கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா ராகி கஞ்சி கொடுங்க நைட் டைமில். எனக்கு எங்கள் பாட்டி சொல்லி கொடுத்த விதத்தை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு குழந்தைக்கு உணவு எப்படி கொடுக்கணுங்கிறதுல சந்தேகம் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க.